இது ஒரு நேரம் இல்லை. 3 மணி என்பது ஒரு நிலை. உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும். சத்தம் இல்லாமல் போகும். ஆனா உன் மனசு மட்டும் முழுசா விழிச்சிருக்கும். இப்போ சொல்லப் போறது டார்க் ஃபேக்ட்ஸ். பகலில் சாதாரணமா தோணுற விஷயங்கள் 3 மணிக்கு மட்டும் ரொம்ப ஹெவியா தோணும். 3 மணிக்கு மனசு பலவீனமா இருக்கும். அந்த நேரத்துல சந்தோஷத்துக்கான கெமிக்கல்ஸ் மூளையில குறைஞ்சிருக்கும். அதனால தான் பழைய நினைவுகள் திடீர்னு அட்டாக் பண்ணும். யாரை இழந்தோம், எதை சொல்லாம விட்டோம், எங்க தோத்தோம், எல்லாம் ஒரே நேரத்துல மனசுக்குள்ள ஓடும். இது ஓவர் திங்கிங் இல்ல, இது அன்ஃபில்டர்ட் ட்ரூத். 3 மணிக்கு உன் சொந்த படுக்கையறை புதுசா தெரிய ஆரம்பிக்கும். நிழல்கள் ஆழமா தோணும். அமைதி அழுத்தமா இருக்கும். ஏன்னா உன் பாதுகாப்பு இன்ஸ்டிங்க்ட் விழிச்சிருக்கும். ஆனா லாஜிக் தூங்கிக்கிட்டு இருக்கும். அதனால தான் சின்ன சத்தமும் இதயத்தையே நடுங்க வைக்கும். ஒரு உண்மை இருக்கு. மனிதன் தன்னிடம் மிக நேர்மையா இருக்கிற நேரம் 3 மணி தான். அந்த நேரத்துல நாம நம்மளையே ஏமாத்த முடியாது. யார் உண்மையா இருந்தாங்க, யார் நடிச்சாங்க, யாருக்காக நாம அதிகமா கொடுத்தோம், யாருக்காக நாம உடைந்தோம், எல்லாமே கிளியரா புரியும். உண்மை கத்தாது. 3 மணிக்கு மெதுவா பேசும். எதுவுமே காரணமில்லாம 3 மணிக்கு விழிச்சா அது பேய் இல்ல, அது மிஸ்டிக்கல் சிக்னல் இல்ல. அது நீ பகலில் இக்னோர் பண்ணிய உன் மனசு. சொல்லாத வார்த்தைகள், முடிக்காத விஷயங்கள், ஹீல் ஆகாத வலி. 3 மணிக்கு வர எண்ணங்கள் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா அந்த நேரத்துல முடிவு எடுக்க கூடாது, டெக்ஸ்ட் அனுப்ப கூடாது, கால் பண்ண கூடாது, பாஸ்ட்க்கு திரும்ப கூடாது. 3 மணி தாட்ஸ் உண்மைதான், ஆனா டிசிஷன் ரெடி இல்லை. 3 மணியே நீ தப்பிக்க முடியாது. ஒரு நாள் இல்ல, ஒரு மாதம் இல்ல, ஒரு வருடம் இல்ல. உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலத்துல 3 மணி உன் ஆசானா மாறும். அது உன்னை பயமுறுத்தும், உடைக்கும், ஆனா உன்னை உண்மையா புரிய வைக்கும்.